தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம உதவாநிதியுடைய உரை உதவாநிதியுடைய உரை ஆற்ற இருக்கிறார். ஏன்னா உதவாநிதி என்ன பெரிய பெரிய பேச்சாளராக ஒன்றும் கிடையாது. கிறுக்குத்தனமாக சிரிச்சுக்கிட்டு என்னத்தையாவது உளறிட்டு போகிறான், எவனாவது கற்றுக் கொடுத்ததை உளறிட்டு போகிறான். ஆனால் உதவாநிதி எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்துக்கு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அப்பாவு அலக்கை அப்பாவு இந்த அலக்கை அப்பாவு செய்கிறது என்னென்னா, இவன் பேசும்பொழுது வெளியில் மற்றவங்கெல்லாம் எதிர்கட்சி வரிசையில் யாரும் எதுவும் தடங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர்களை வெளியேற்றுவது. இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை கவன ஈர்ப்பு தீர்மானமாக சட்டமன்றம் துவங்கிய உடனேயே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். அது என்ன அப்படின்னா, தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசம், வாலிபன் கொடுமையை ஆளாக்க போதை ஆசாமியால் கொலை சம்பவங்கள். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். மதுரையில் ஒரு சம்பவம், தொடர்ச்சியாக தமிழகத்தில் சம்பவம், பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையில் ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்ன? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வைன் ஷாப்பில், அந்த பாரில் உட்கார்ந்துக்கிட்டு மது அறிந்து கொண்டிருந்த பொழுது அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள், நீங்கள் இப்படி குடிக்கக்கூடாது, இங்கெல்லாம் இது ஒரு வயது வரம்பு இருக்கிறது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அறிவுரை கொடுத்ததுனால கஞ்சா போதையில் இருந்த அந்த சிறுவர்கள் அவரை தாக்கியிருக்கிறார். தாக்கியதில் அவர் இறந்து விட்டார். இப்போ இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு மதுபான இடத்துல இல்லை ஒரு பாரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்றத ஒரு சாதாரண தகராறாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த சிறுவர்கள், அதுவும் நல்ல சிறுவர்கள், அவர் எப்படி அங்கே இருந்தாங்க, அவங்க என்ன வயதுக்கு வந்துட்டாங்களா, 18 வயதை நிரப்பியவர்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அவர்கள் கஞ்சா போதையில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருவது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது ஏதோ சாதாரணமான நிகழ்வு அப்படின்னு நம்ம கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் இது தொடர்கதையாக வருகிறது. காவல்துறை அதிகாரியே இப்படி தாக்கப்படுகிறார் என்றால் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், காவல்துறை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன, அவரே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு அங்கே சம்பவம் நடைபெற்றிருக்கிறதுன்றதுனால தான் அவர் தட்டி கேட்டிருக்கிறார். தட்டி கேட்டார்ன்ற ஒரே காரணத்திற்காக அவர் தாக்கப்பட்டார் என்றால் என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இங்கே நடைமுறையில் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இது ஏதோ இதுக்கு பதிலளிக்கின்ற முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், இது ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இங்கொன்றும் அங்கொன்றுமாக சம்பவம் நடைபெறுகிறது? எங்கெங்கும் இந்த சம்பவங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த துணை பொம்மை உதவாநிதியுடைய அலுவலகம், அதாவது சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் இந்த உதவாநிதியுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கு ஒரு சில மீட்டர் தள்ளி, அது பக்கத்து தெருவே எனக்கு தெரிந்து, அங்கே இதே மாதிரி ஒரு போதை மருந்து விற்பனை செய்து கொண்டிருந்ததை தட்டி கேட்ட தனுஷ் என்கிற ஒரு காவல்துறைய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தயார்படுத்தி கொண்டிருந்த அந்த தனுஷ் என்கிற அந்த இளைஞர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி வேற போட்டேன். ரொம்ப உருக்கமாக இருந்தது. அவருடைய தாயார் தன்னுடைய ஒரே மகனை அந்த பீச்சில் பூ விற்று மீன் விற்று அவங்க இவங்களோட பையனை வளர்க்குறாங்க. அந்த பையனை காவு கொடுத்திருக்கிறார். துணிச்சலாக வெட்டி சாய்த்து விட்டு போயிருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தவர்கள் சொல்கிறார்கள், மிக தெளிவாக சொல்கிறார்கள், இவர்கள் கஞ்சா போதையில் இருந்தார்கள், அந்த போதை மருந்தை விற்பனை செய்கிறார்கள் என்பதனை தட்டி கேட்டான். தட்டி கேட்டதனால் அந்த இளைஞன் தாக்கப்பட்டிருக்கிறான். இதை பல இடங்களில் இந்த மாதிரியான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. முக்கியமாக இளைஞர்கள் இதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் பல்வேறு இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதில் அனாயசமாக இங்கொன்றும் அங்கொன்றும் எப்படி நீங்கள் சொல்லிட்டு கடந்து போக முடியும்? பள்ளி மாணவிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல சம்பவங்கள் நம்மளால் முன்வைக்க முடியும். இதில் என்ன கூத்து அப்படின்னா, ஆளுங்கட்சி தரப்பினரே இதை விற்பனை செய்கிறார்கள் அப்படின்றது பட்டவர்த்தனமான, அதுவும் எந்த அளவில், தேசிய அளவில் கூட இல்லை, சர்வதேச அளவில் இவர்கள் இந்த கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அதுவும் ஆளுங்கட்சி தரப்பினர் அப்படின்ற தகவலும் வெளியே ஜாஃபர் சாதிக் என்பவன் கைது செய்யப்பட்டு இதுவரையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றனவா, அல்லது எப்பொழுதாவது வெளியே வருமா, அவனுக்கு தண்டனை கிடைக்குமா, இதெல்லாம் அப்படியே மர்மமாக இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சர்வதேச அணி, இவங்களுக்கு அயலக அணி அப்படின்றதுல முக்கியமான பதவியில் இருந்தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி அந்த அண்ணா நகர் விவகாரத்தில் பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகிட்ட போய் நம்ம போய் ஏதாவது ஒரு புகார்னு கொடுத்தா அவன் எப்படி தாக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் நம்ம பார்த்தோம் எப்படி அந்த புகார் கொடுக்க வந்த பெண் பாதிக்கப்பட்டார், காவல்துறைக்கு எப்படி களங்கம் ஏற்படுத்தும் வண்ணம் இந்த சம்பவங்கள் நடைபெற்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா,
இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் அப்படின்றது பல இடங்களில் பரவி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் மட்டும்தான் இருக்கிறது, இல்லை தலைநகரங்களில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய விவகாரம் நடந்தது பாருங்க. அந்த கள்ளச்சாராய விவகாரம் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட பேட்டி, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கிறது என்றால், அங்கே கள்ளச்சாராயம் மட்டும் இல்லைங்க, இங்கே போதை கலாச்சாரமும் இருக்குது. அப்போ கள்ளக்குறிச்சி வரையில் அது வந்து பரவி இருக்கிறது அப்படின்றது தெளிவாகிறது. இதில் அந்த சிந்தட்டிக்னு சொல்லக்கூடியது கெமிக்கல், அந்த போதை மருந்துகளை இவர்கள் பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னாடிலாம் வரும் கஞ்சா அப்படின்னு இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. அதையும் கடந்து இவர்கள் செல்கிறார்கள், இளைஞர்கள் செல்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் எஸ்ஆர்எம் நினைக்கிறேன், அந்த பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டலில் வந்து இப்போ பிடிச்சாங்க, மாணவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறை ஒரு வாதத்தை வைக்கிறார்கள், என்னென்னா நாங்கள் மிக துரிதமாக வேகமாக செயல்பட்டு நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், அதை யாரும் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளபடியே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். அதே மாதிரி கருணாநிதி ஸ்டைலில் பிடிப்பட்டு வைக்கப்பட்டிருந்த காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மூட்டைகள் எல்லாம் வந்து காணாமல் போய்விட்டது. ஏன் காணாமல் போய்விட்டது என்றால் எலி கடித்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னதையும் நாங்கள் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது, அதையும் விமர்சிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பாக கொண்டு வந்தால் முதலமைச்சர் மிக அனாயசமாக ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன, இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறது சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கொன்றும் அங்கொன்றுமாக அப்படின்னு சொல்லி கடந்து போக சொல்கிறார். சமீபத்தில் ஜாயிர் ஹுசேன் என்கிற அந்த சமூக செயற்பாட்டாளர் வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வக்ஃபு சொத்துக்கள் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து சுட்டி காண்பித்தார். அதையெல்லாம் புகாராக கொண்டு சென்றார் என்பதற்காக உயிருக்கு போராட்டம், எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என் உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன், உண்மையில் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அவர் காணொளி வாயிலாக சொன்ன பின்னரும், காவல் நிலையத்தில் முறையாக புகார் கொடுத்த பின்னரும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை. முதலமைச்சரை கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துவிட்டோம். எப்போ? அவன் கொலை செய்யப்பட்ட பின்னர், அந்த மனிதர் கொலை செய்யப்பட்ட பின்னர் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. உங்களிடமே, அதுவும் முதலமைச்சருடைய தனி பிரிவில் வந்து புகாரை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த முதலமைச்சருக்கும் அவருடைய அந்த இவரை பெற்ற தகப்பனுக்கும் பிஎஸ்ஓவாக இருந்திருக்கிறார். இந்த முதலமைச்சர் மேயராக சுற்றி திரிந்த பொழுது அப்பொழுதும் அவருக்கான பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலை. இதையெல்லாம் சுட்டி காண்பிக்க எதிர்க்கட்சி தலைவரே நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், நீங்கள் உடனே அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்வீர்கள். ஏன் சஸ்பெண்ட் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் உதவாக்கரை மகன் வந்து அங்கே உரையாற்றப் போகிறான் என்பதற்காக. சரி, அதையாவது ஒழுங்காக பேசினானா? அதுவும் கிடையாது. அவன் வந்து எழுந்து நின்று பேசுகிறான். என்னன்னு, நான் பேச எழும்பொழுதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருப்பதில்லைன்ட்டு. அடா முரசலி மண்டையா, நீ பேச எழும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்கணும்னா அவரை சஸ்பெண்ட் செய்யக்கூடாது. நீ பேச எழுந்துக்கிறேன்றதுனால தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவரை வெளியில் அனுப்புகிறாரு. யார்? அப்பாவு. அப்புறம் அவர் எப்படி அவையில் இருக்க முடியும்? அவையில் என்ன நடக்குதுங்கிறது அப்படின்றது கூட தெரியாத ஒரு தற்கூரி தான் இந்த உதவாநிதி. அதில் அடுத்தது சொல்கிறான் என்னென்னு, பல எதிர்ப்புகளுக்கு நடுவில் நாங்கள் F4 அந்த ஃபார்முலா ரேஸை நாங்கள் நடத்தி காட்டினோம்னு. அதனால் என்ன பயன்? யாருக்கு என்ன பயன்? 248 கோடி ரூபாய் நீங்கள் அடித்து கொண்டு சென்றீர்கள். இதை தவிர்த்து வேறு என்ன பயன் இருக்க முடியும்? அதனால் சென்னைக்கு ஒரு பயனும் கிடையாது. மவுண்ட் ரோடில் கார் ஓட்டி எனக்கு என்ன ஆக போகுது? இதை பாமர மக்கள் கேட்கிறார்கள். நீ மவுண்ட் ரோடில் கார் ஓட்டுறதுனால மழை வரும்பொழுது என்னோட ரோட்டில் தண்ணி நிற்காமல் இருக்கா? 4000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணிங்களே, அது கணக்கு எங்கடான்னு கேட்டால் நாங்கள் மவுண்ட் ரோடில் கார் ரேஸ் ஓட்டணும், அதுக்கு ஒரு 248 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன மாதிரியான கருணாநிதித்தனம்? அப்போ இதையெல்லாம் கேட்பதற்கு தான் இந்த சட்டமன்றமா? மக்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு சட்டமன்றம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தந்தை இந்த பட்ஜெட் பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. ஏன்டா கடன் வாங்கினேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் அவர் சொல்லிவிட்டாராம். அதற்கு ஒரே வரியில் அல்லது ஒரே எழுத்தில் ரூ என்று, ரூபாய்க்கு ரூ என்று அவர் போட்டு அதற்கு முடிவு கட்டிவிட்டார். அப்போ நாங்கள்லாம் என்ன கேன கூவா? நீ ரூ அப்படின்னு போட்டுட்டு போயிட்டேன்னாக்க நான் கடன்லாம் தீந்துருமா? இந்த மாதிரி அப்பனும் பிள்ளையும் பண்ணுற காமெடிக்கு தான் இந்த சட்டமன்றம் நடக்கிறது. இதுக்கு தான் சட்டமன்றமா? இதை சட்டமன்றம் என்று சொல்வதை விட வெட்டிமன்றம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வெட்டி பயல்களுடைய கூட்டம் இங்கே உட்கார்ந்து கொண்டு, இந்த காலி பயல்களுடைய கூட்டம் இங்கே உட்கார்ந்து கொண்டு கும்மி அடிப்பதற்காகத்தான் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை சட்டமன்றத்திற்கு 5 ஆண்டுகள் கம்பி வைத்திருக்கிறார்களா? இந்த சட்டமன்றத்தையே ஒழுங்காக கூட்டுறானுங்களா? இதில் பெரிய பேர், அதான் இவர் ஸ்டாலின் சொல்வார், பேர் பெற்ற பேர் தாக நீர் லேதுன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். உனக்கு இப்போ பேர் தான் பெருசாக சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து பேசி கிழித்து விடுவோம் அப்படின்னு. சட்டமன்றத்தில் 100 நாட்கள், ஆண்டுக்கு 100 நாட்கள் நாங்கள் நடத்துவோம். மொத்தமாக சேர்த்து இழுத்து அளந்தாலே 114 நாட்கள் தான் நடத்தியிருக்காங்க. எங்கே?
இந்த 4 ஆண்டுகள் இப்படியான ஒரு சட்டமன்றம் நடக்க வேண்டுமா? சரி, அப்படி நடக்கிறது என்றால் அதில் நேரலையில் எல்லோரும் பேசுவதையும் காண்பிப்பதற்கு நீ தயாரா? இது எதுவுமே கிடையாது. இந்த கூட்டத்தொடர் முடிந்து அடுத்த கூட்டத்தொடர் வரும் பாருங்க, அதுலேயும் இதே கும்மி தான் நடக்கும். இந்த கும்மி அடித்தலை பார்ப்பதற்காகத்தான் மக்கள் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு முறை கூட்டத்தொடர் நடப்பதற்கும் தண்ட செலவு வேறு. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற மக்கள் அடுத்த முறை இவர்களில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் அளவிற்கு கூட இல்லாதபடிக்கு சட்டமன்றத்தை நல்லவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.